இப்போ சுதந்திர இந்தியானாலே உங்களுக்கு என்ன தோணும்? வெள்ளையர்கள் வந்து ரயில் போட்ட சொல்லிக் குடுத்தாங்க, ரோடு போட்டாங்க, நாகரீகத்த சொல்லிக் குடுத்தாங்க அப்படின்னு தானே சில பேர் நெனச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையிலே இந்தியர்கள் வந்து காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நாடு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பணக்கார நாடு. அன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலே நம்பர் 1 பணக்கார நாடுன்னா அது இந்தியாவா தான் இருந்துச்சு. என்னடா இப்படி சொல்றேன்னு உங்களுக்கு தோணும். ஆனா உண்மை என்னன்னா, அன்னைக்கு உலகம் முழுக்க இருந்த மொத்த செல்வத்திலே கிட்டத்தட்ட 27% செல்வம் இந்தியால மட்டும் தான் இருந்துச்சு. அதாவது உலகத்தோட குளோபல் ஜிடிபில கால்வாசி பங்கு நம்ம இந்தியா கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. இதனால தான் வெளிநாட்டுக்காரங்க இந்தியாவுக்கு வந்து கடல் வழியா எப்படி பயணம் செய்றது அப்படின்னு வழி தெரியாம கப்பல் கட்டி அலைஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரொமானியர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட அதிகமான தங்கங்கள் இருக்கும். அந்த ரொமானிய பேரரசே நம்மளோட மிளகுக்கும், பருத்திக்கும் பயங்கர அடிமையா இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு ரொமானிய வரலாற்று அறிஞர் சொல்லியிருக்காரு. எழுதியிருக்காரு. இந்தியாவோட மிளகுக்கும், ஆடைக்கும் ஆசைப்பட்டு நம்ம ரொமானியாவோட ஒட்டுமொத்த தங்கமும் இந்தியாக்கே போயிட்டுருக்கு அப்படின்ற மாரி எழுதியிருக்காராம். அதுவும் இந்த வங்காளதேசம் இருக்கே பெங்கால். அவங்களோட மஸ்லின் துணி இருக்குல்ல, அதுக்கு வந்து ரொம்பவே அடிமையா இருந்தாங்க. மஸ்லின் காட்டன்றது இந்த குழந்தைகளுக்கெல்லாம் யூஸ் பண்றது. ஒரு முழு புடவையுமே ஒரு சின்ன தீப்பெட்டி அப்படி இல்லன்னா, விரல் மோதிரத்துக்குள்ள சுருட்டி நுழைச்சு வெளிய எடுத்துட்டு போயிடலாமாம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான டெக்னாலஜி நம்ம ஊர் நெசவாளர்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதே மாதிரி உலக புகழ்பெற்ற டமாஸ்கஸ் கத்திகள்னு சொல்லுவாங்க. அது செய்றதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து தான் உட்ஸ் இரும்பு அதெல்லாம் போணுச்சு. எந்த ஒரு கிரேன், சிமெண்ட், நவீன மிஷின்கள் எதுவுமே இல்லாம, அப்பவே தஞ்சாவூர் பெரிய கோயில், எல்லோரா குகைகள், இந்த வான் உயர்ந்த கோயில்கள்லாம் நம்ம புக்ல படிச்சிருப்போம். அதெல்லாம் அப்பவே கட்டியிருக்காங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, வெளிநாட்ல பள்ளிக்கூடம் இல்லாத அந்த காலகட்டத்தில, அதாவது பெருசா ஸ்கூல்ஸ்லாம் இல்லாத காலகட்டத்தில, நம்ம ஊர்ல நாலந்தா, தட்சியிலம் அது மாரி நெறைய பல்கலைக்கழகங்கள்ல வந்து படிக்கிறதுக்காக சீனா, கிரேஸ், பாரசீகன்று உலகத்தில மூல முடுக்குலேருந்து நெறைய மாணவர்கள், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து தங்கி மேத்ஸ், மெடிசின், ஜியோகிராஃபி அது மாரி நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டு போயிருக்காங்க. ராஜாக்கள் யார் ஆண்டாலும் சரி, நம்ம ஊரு கிராமம் தனக்குன்னு ஒரு தேவையான சாப்பாடு, மருத்துவம், கலைன்னு நிம்மதியா தான் நிறைவோட வாழ்ந்துட்டு வந்தாங்க. நம்ம நாட்டுக்குள்ள எல்லாம் செஞ்சு நம்ம வளத்த யூஸ் பண்ணிட்டு. பஞ்சோன்ற ஒரு வார்த்தை நம்ம அகராதியிலே இல்லாத ஒரு உண்மையான தங்கப் பறவையா, உலகத்தோட ஒரு குருவா இருந்த நாடு தான் நம்ம இந்தியா. இப்படி ஒரு பொற்காலத்துல வாழ்ந்த நாட்ட தான் கொஞ்சம் கொஞ்சமா வியாபாரம்ன்ற பேர்ல அந்த பிரிட்டிஷ்காரங்க கொள்ளையடிச்சுட்டு போனாங்க. ஆனா, இன்னைக்கு நம்ம சுதந்திர காற்ற சுவாசிக்கும்போது ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம எப்பவுமே ஒரு பின்தங்கிய நாடு கிடையாது. உலகத்திலே நாகரீகத்தையும், செல்வத்தையும் சொல்லிக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது விஷயத்த கத்துக் குடுத்துருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம இந்தியா பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.